லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசித்தால், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். யாசுவா அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கொஞ்சம் கேளுங்க. தேவாலயத்தில் இருந்தவ யாசோ போடுறாங்க. தேவாலயத்தில் ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா. எத்தனை வருஷம்? 18 வருஷ பலவீனம். வேதம் சொல்லுகிறது உதிரப்பூக்கு. இப்படிப்பட்ட சகோதரிக்கு ஆலயத்தில் சுகம் கிடைத்தது, ஏன் உனக்கு கிடைக்கவில்லை? ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவாலயத்தில் சூம்பின கையோடு இருந்த மனுஷனுக்கு 2வது வசனத்தில் விடுதலை கொடுக்கிறார். ஏன் உனக்கு விடுதலை கிடைக்கவில்லை? என் கேள்வி இதுதான். நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன யாசுவா பொய்யுரையாத தேவன் ஏன் உன்னை நன்மையினால் நிறைக்கவில்லை? நன்மை வர வேண்டுமானால் யாவுடைய ஆலயத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சட்டதிட்டத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் யாராவது ஒரு சத்தமா வாசிங்களே. ஜெப வேளையாகிய 9ஆம் நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியே பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் எண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவனிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய யாவா யேசுமெசியாவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலடைந்து அவனோ குதித்தெழுந்து நின்று குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? தேவாலயத்தில் நடந்த அற்புதங்கள் உன்னுடைய கண்களுக்கு எட்டாதவைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, தேவாலயத்தில் அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் கிடைக்கும், சப்பானிகள் குணமாகிறது மட்டுமல்ல, பிறவி குருடனுக்கே பார்வை கிடைக்கும், பிசாசுகள் ஓடும், கட்டுட்டவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும், சாப கட்டுகள் மாறும், பிசாசுடைய போராட்டங்கள் மாறும், இல்லாமை மாறும். ஆனால் உனக்கு ஏன் உனக்கு இப்படியே இருக்கிறாய்? காரணம் என்ன? நம்மில் மாற்றம் இல்லை. இதுதான் உண்மை. சபைக்கு வருகிறோம். இந்த ஆராதனை ஸ்தலமாகிய யாவுனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. இது நன்மையால் நிறைக்கக்கூடியது என்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லாததினால் நாம் நன்மை அனுபவிக்கவில்லை. ஆமென். ஒரு மருத்துவமனைக்கு கடந்து போகிறீர்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவரை நாம் நம்பி கடந்து போனால் மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும், இல்லை என்னால் வேலை செய்யாது. அல்லேலூயா. என் பையன் மூத்தவன் வந்து சொல்லுவான், அப்பா முதல்ல சொன்னா, இப்ப சொல்லல, முதல்ல சொன்ன, எனக்கு கைராசி இருக்குப்பா, நான் என்ன பண்ணாலும் காரியம் நடக்குதுப்பா. இப்போ வந்து ஒரு வீடியோ காட்டிட்டு சொன்னா, அப்பா பக்கவாதத்தில் படுத்திருந்தவ அந்த ஆளு 70 வயசு 60 வயசா அப்படின்னு 70 வயசு படுத்திருந்தவர் நடக்கிறார் பாருங்க. அவங்க மனைவி வீடியோ போட்டிருக்கிறாங்க பாருங்கப்பா. அப்ப எனக்கு இருக்குல்ல, நான் டாக்டர் தானே. எனக்கு டாக்டர் இல்லடா, இது எங்க வீட்டுக்குள்ளால நாங்க பேசுறது, நீ எனக்கு பையன்தான். இப்ப இவனை நம்பி, ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க பல வருஷங்களா 7 வருஷமா பல மருத்துவர்களை பார்த்திருக்கிறாங்க, சக்சஸ் இல்லை. இப்போ ஒரு டாக்டர் இவனை அறிமுகப்படுத்தினார். வந்தபோது எழும்பி நடக்கக்கூடிய, படுத்து கிடந்தவர் நடக்கக்கூடிய அனுபவத்திற்குள் கடந்து போனார் என்று சொன்னால் இவன் மேல் இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. நாம் நம்புகிறோமா? யாரை? நம்முடையவரை. நாம் கடந்து போகிற ஆலயத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனை எந்த அளவுக்கு நம்புகிறோம்? நம்பினால் கீழ்ப்படிவ, நம்பினால் பயம் உண்டாகும்,
நம்பினால் கீழ்ப்படிவ, நம்பினால் பயம் உண்டாகும், நம்பினால் நித்திரை மயக்கம் இருக்காது, நம்பினா கண்ணை திறந்துகிட்டு உணர்ச்சி வசமா உட்கார்ந்துட்டு இருப்ப. நம்பிக்கை இல்லாதனால தூக்கம் வருது, நம்பிக்கை இல்லாதனால பிசாசு வரான், நம்பிக்கை இல்லாதனால நித்திரை மயக்கம் வருது. அப்புறம் எப்படி உனக்கு நன்மை உண்டாகும்? நான் சொல்றது நிஜம் தானே. தூக்கத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவும் இருந்து ஆராதிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. வரமாட்ட, ஏன்னா நீ பெற்றுக்கொள்வேன்ற ஒரு பயம், ஐயோ எனக்கு கிடைச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் உன்கிட்ட இருக்குது, தந்துருவாரோன்ற பயம் உன்கிட்ட இருக்குது, அதனால நீ பயப்படுற, அது கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கணுன்ற வைராக்கியம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆனா நீ அதுக்குள்ள போகல. அல்லேலூயா. அபகுக்கினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா சொல்றாரு, யா எங்க இருக்கிறாரு? யா தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 சொல்றார், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ ஆலயமாகிய நீ கெடுக்கப்படக்கூடாது. அந்த ஆலயத்தில் தேவன் இருந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். புரியுதா? இன்னைக்கு நன்மை பெறும்படியாவது வா. ஒருவேளை பரலோகத்து போகணும்னு வர வேண்டாம், நீ வரமாட்ட, அது எனக்கு தெரியும். ஏன்னா தேவன் அங்கே வரதுக்கு தான் அழைக்கிறார். அங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே அவர் நன்மையினால் நிரப்புவார். ஏன்னா யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது 3 காரியங்களை செய்தார். 1, அற்புத அடையாளங்களால் ஜனங்களை தன்வசம் இழுத்தார். 2வது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். 3வது, அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். இந்த 3 சம்பவமும் இந்த சபையில், இந்த தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கும். இருந்தா நீ அதனுடைய ஊடாய் கடந்து போனால் நன்மை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நீ நன்மை அனுபவிக்கிறியா? அதுக்காக தான் ஒரே ஒரு வார்த்தையை வாசிங்க. எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நடக்கும். நீங்க வாசிப்பீங்க பைபிள்ல இருக்கிறத, நாங்க அப்படியெல்லாம் வருவோமா? பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யறதுக்கு எங்களுக்கெல்லாம் முடியாது. கடமைக்கு வேணா வந்திருக்கிறோம் பாஸ்டரே, கடமைக்கு வரோம் பாஸ்டரே, எங்களுக்கு ஏதாவது கிட்டுமா? ஒன்றும் கிட்டாது. சும்மா எதுக்கு வர? தலை எண்ணிக்கைக்கு வர வேண்டாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நன்மை அனுபவிக்கத்தக்கதாக நீ வரணும்னா உன்னிட்ட இருக்க வேண்டியது பக்தி, பயம், 2 கலந்த ஆராதனை உன்னிட்ட இருக்கணும். முடியுமா? அப்படி இருந்தா இந்த சபையில இது யாசுவா மேசியாவுடைய ஆராதனை ஸ்தலமாயிருக்கிற அவருடைய வீடாயிருக்கிறபடினால் இந்த வீட்டில் நீ நன்மையினால் திருப்தி ஆவாய். ஆமென். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண போற. ஆமென். விசுவாசிப்போமா? பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்தில் கடந்து போவதற்கு இப்போதே நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.